கொடிய வேதனைகள் மாறும். கொடிய வேதனைகள் மாறும். ஒன்று பிசாசினால் கொடிய வேதனை, இன்னொரு பக்கம் வியாதியால் கொடிய வேதனை. ரெண்டுமே வேதனைகள் கொடியதாய் இருக்கிறது. ஒரு பக்கம் மகளுடைய வாழ்க்கையில, இன்னொரு பக்கம் மகனுடைய வாழ்க்கையிலே. ஒரு பக்கம் தாய் தேவனிடத்திலே வருகிறாள், இன்னொரு பக்கம் தகப்பன் தேவனிடத்திலே வருகிறாள். ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்டது, அந்த வேதனை மாறினது. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல நமக்கு இறங்குகிற நல்ல தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிறவர். அவர் இறங்கினால் கொடிய வேதனை மாறும். கொடிய வேதனை மாறும். ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை, அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிற ஒரு ஜீவியம். அது ஒரு பெரிய கொடிய வேதனையான அனுபவம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புவது ஒரு நிலையான தன்மையில் இல்லாதபடிக்கு ஒரு நாள் இப்படி இன்னொரு நாள் இப்படி என்று சொல்லி நாம் இருப்பது ஒரு வேதனையான அனுபவம். அந்த வேதனை மாறுவதற்கு தேவன் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் இறங்க வேண்டும்.